வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட்க்கு எடுத்துக்காதீங்க. இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட லைவ் அப்டேட் குடுத்துட்டு இருக்கிறேன். டெலிகிராம்ல குடுத்துட்டுருக்கேன். முடிஞ்சா கனெக்ட் ஆயி ஃபாலோ பண்ணி பாருங்க. புதுசா இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட்டட் வீடியோஸ் பார்க்கிறத விட, நீங்க அந்த பிகினர்ஸ் கைடுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த லிஸ்ட்ட போய் பாருங்க. இதில குடுத்துருக்கக்கூடிய ஒரு 15 வீடியோ இருக்கு. இந்த 15 வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்தீங்கன்னாத்த நம்மளுடைய கோர் கான்செப்ட்ட புரியும். ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோனே பயிற்சி பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்டேட்டட்ஸ் வீடியோவும் டெய்லி வர ஆரம்பிச்சுரும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தா இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய வாட்ச் பண்ணி பாருங்க. இதே உங்களுக்கு போதுமானது. வாங்க இன்னைக்கு ஸ்டாக் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் HDFC பேங்க் ரெகுலரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு கேப் டவுன் தான். ஏன்னா, அந்த வார்னால நிஃப்டி எல்லாமே கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. இதுவும் கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கான். இங்க குளோஸ் ஆனது, ஓப்பன் ஆனது இங்க ஓப்பன் ஆயிருக்கான். அப்போ என்ன நடக்குது? இதுவரைக்கும் வந்திருக்கா. இங்க ஏதாச்சும் சிக்னல் இருக்கா அப்படின்னா, முன்னாடி தான் நம்ம போய் பார்க்கணும். அந்த இடத்துல திரும்பறக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்கானான்னு பார்க்கணும். இங்க வந்திருக்கான். ஒண்ணும் இல்லை. அங்கெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல. பார்த்தோம்னா, நம்ம இந்த கனெக்டிங் தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த இந்த மல்டி கனெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கனெக்டிங் தான் நம்ம எடுத்துக்க முடியும். வேற ஒண்ணும் இல்ல. இது பாரு இங்கிருந்து ரிஜெக்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாரு இதுவரைக்கும் இப்படி கணக்கு வச்சு எடுக்கலாம். அத வச்சு எடுத்து என்ன ஆகுது? சப்போஸ் கேப் டவுன்னோனே நம்ம இதெல்லாம் பிக் பண்ணிக்கணும். முன்னாடியே எடுத்து பழகிக்கணும். பாருங்க இந்த இதில கனெக்ட் பண்ணோம்னா, இதுலேருந்து இப்படி கனெக்ட் பண்றோம். அப்படியே சக் சக். இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மல்டி கனெக்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ இந்த கனெக்ட் தான் இப்போ இது ஒரு ரிஜெக்ட் பிளேஸ் இது. இது ரிஜெக்ட் பிளேஸ், இது ரிஜெக்ட், இது சப்போர்ட். இப்படி எடுத்திருக்கு. இப்போ இது ஒரு மல்டி கனெக்ட் கரெக்டான கனெக்ட் தான் எடுத்திருக்கிறோம். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம 5 மினிட்ஸ்ல போய் பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கொடுத்துருக்கான்னு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, கீழே போய் க்ளோஸ் ஆகிட்டு அப்புறம் தான் மேலேயே வந்திருக்கான். வந்தவன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கான்னு வச்சுக்கங்களேன். அப்போ எப்பவுமே வந்து ஒரு கேப் டவுன் அப்படின்னு சொன்னோம்னாவே, கேப் டவுன் சொன்னாவே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ட்ரெண்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறுதுன்னு பார்க்கணும் நம்ம. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கீழே வந்துட்டு இங்கிருந்து அப்படியே மேலே திரும்பி இருக்கான். இது 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா, விக் மாதிரி தான் நம்மளுக்கு கண்ணிலேயே காமிச்சிருப்பான். கரெக்ட்டுங்களா? இது 1 ஹவரில் பாருங்க, அது விக்காக தான் காமிச்சிருப்பான். நம்ம 1 ஹவர் வச்சு தானே இந்த லைன் எடுக்கிறோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 ஹவர் வச்சு தானே எடுக்கிறோம். அது பாருங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதனால தான் வந்து இங்கே வந்து அப்புறம் மேலே போயிருக்கு. இது 5 மினிட்ஸில் நம்மளுக்கு கீழே க்ளோஸ் ஆன மாதிரி காட்டுது. நம்ம 1 ஹவர் வச்சு எடுத்ததுனால ஆக்சுவலாக இங்கே தான் வந்து முடிஞ்சிருக்குது. அப்போ இதில் ட்ரேட் பண்ணியிருக்க முடியுமானா கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கணும். ஏன்னா நம்ம 1 ஹவர் பிளான் பண்ணி நம்ம பண்ணும்போது 5 மந்த்ஸில் பிரேக் பண்ணிட்டானே அப்படின்னு ஒரு பயம் இருக்குது நம்மளுக்கு. அப்போ இந்த இடத்த கொஞ்சம் அவாய்ட் தான் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக மேலே வந்தோடனே அதுக்கு பின்னாடி இங்கே இது வரைக்கும் போயிருக்கு. நல்ல ஒரு இன்புட் தான். ஒரு கேப் டவுன் அப்படிங்கிற கணக்கில் எடுத்திருந்தோம்னா போயிருக்கலாம். ஆனால் கேப் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனோன்னா கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிட்டு அப்போ நம்ம செல்லுக்கு தான் இங்கே மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்போம். அப்படி மேலே வந்த மார்க்கெட் இங்கே இது வரைக்கும் வந்திருக்கா. பட் நாளைக்கு பார்க்கல என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இன்னைக்கு ட்ரேட். வேற ஒன்றும் இல்லை இதில். HDFC பேங்க் அது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர். அது பாருங்க 1 ஹவர் எடுத்த உடனே இது முன்னாடியே நம்ம போட்டு வச்சுது. போன பதிவுலேயே நம்ம இதை போட்டிருந்தோம். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஆல்ரெடி லைன் பண்ணியிருந்தோம். இது பாருங்க ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆகி க்ளோஸ் பாடி க்ளோஸ் வந்து அழகாக வந்து சப்போர்ட்டுக்குள்ளே வச்சுட்டான். இதை நம்ம சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம். அவன் வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருந்த ஏற்கனவே இன்னைக்கு ஓப்பன் ஆனவன் அப்படியே ஒன்று சப்போர்ட்டுக்குள்ளே முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 ஹவரை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்து அங்கேயே முடிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு சப்போர்ட்டுக்குள்ளே தான் நிற்கிது. இவன் இப்படி தான் பண்ணுவாங்க. HDFC பேங்க் பொறுத்தளவுக்கு இப்படி தான் மேலே கீழே தான் ஆட்டம் போட்டுருப்பான். அதனால கொஞ்சம் இதை வாட்ச் பண்ணால் தெரியும் நம்மளுக்கு. நம்மளுக்கு 1 ஹவர் வச்சு தானே பார்க்குறோம். 1 ஹவருங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துட்டா. அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இதே டே கேண்டில் பார்த்தீங்கனாலும் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் மட்டும் தான் கண்ணில் காட்டுவான். பாருங்க டே கேண்டில் பாருங்க. கீழே ஓப்பன் ஆகி மேலே வந்து முடிச்ச மாதிரி காட்டுறான். அதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் மட்டுமே காட்டி வச்சிருக்கான். 1 ஹவர் கேண்டில் நம்மளுக்கு அப்படித்தான். 5 மினிட்ஸு ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா கீழேருந்து ஓப்பன் ஆகி வந்திருக்கா. ஒன்று ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கா. அதனால
இது ஒரு பாசிட்டிவ் எடுத்துருக்கலாம். பையிங்க்கு ட்ரை பண்ணியிருக்க முடியும். இது இங்கேயே கூட பையிங் ட்ரை பண்ணியிருந்தோம்னா ஒரு நல்லா அழகாக அவுட்புட் கொடுத்துருப்பான். இது பாருங்க, நேற்றும் அதே சேம் தான் நடந்திருக்கு. இங்கே ஓப்பன் ஆகி மேலே போய் முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10-20 நிமிஷத்துலையே, இன்னைக்கும் 10-20 நிமிஷத்துலையே சப்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டான். புரிஞ்சுங்களா? அப்போ இது வந்து சப்போர்ட்டு கீழே ஓப்பன் ஆனாலும் கொண்டு வந்து அங்கே நிறுத்தியாச்சு உள்ள. 1 ஹவர் கேனில் பார்த்தீங்கன்னா அழகாக உள்ளேயே கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கான். அதனால் இதை பற்றி நம்ம ஒரி பண்ணுறதுக்கு இல்லை. ஒரு கரெக்டான மோடில் தான் நிற்கிறான். நாளைக்கு கண்டினியூ பை ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு பார்ப்போங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம்.